டைம்ங்கிறதுனால, இப்போ சம்மர் டைம்ங்கிறதுனால ரோஸ் எல்லாம் காஞ்சி போய் இப்போ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் தலையுது. இது சுகருக்கு சாப்பிட்ற இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். இன்சுலின் ஃப்ரெண்ட்ஸ், இது டெய்லி காலையில் சுகர் இருக்கவங்க வெறும் வயிற்றில் சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இதோட எல்லாம் பெருசு பெருசாகவும் இருக்குது. இதில் பூ வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் காஞ்சி போயிடுது. டெய்லி விடிய காலையில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பூக்கும். 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அது பூக்கிறது பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நிறைய சும்மா ஒரு இலை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சோம், நிறைய வந்துருச்சு பாருங்க. பார்க்கவும் அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கீழே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க, இப்படித்தான் இருக்கும். இப்போ நைட் டைம்ங்கிறதுனால இலை இப்படி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நீங்கள் குச்சி குச்சியாக தெரியுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் காமாலைக்கெல்லாம் இது சாப்பிட்டா நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மஞ்சள் காமாலைக்கு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அது உண்மைதாங்க ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் காமாலை இருக்கவங்க இதை சாப்பிடுவாங்க. உங்களுக்கு ஒன்றுன்னு காட்டுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரண்டை. இந்த பிரண்டையை நம்ம சும்மா இந்த இதை மட்டும் குச்சி மட்டும் ஒடிச்சு வச்சா போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றலைனாலும் அது வாடகை பறந்து வரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் குச்சியும் ஊன வேண்டியதெல்லாம் அது வாட்டுக்கு வந்துடும். அதுவும் இல்லாமல் பட்டன் ரோஸ் வச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பூ இருந்துச்சு, நாங்கள் எடுத்துட்டோம். பாருங்கள், பட்டன் ரோஸ் செடி இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நாங்கள் அதுவும் இல்லாமல் இன்னொரு கருவேப்பிலை செடி வச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 வச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்த்தியானதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 2 வச்சுருக்கோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது லெமன் கிராஸ், சம்மங்கின்னு சொல்லுவாங்க. லெமன் கிராஸ் மாதிரி நீளமாக போயிட்டுருக்கு பாருங்க. சம்மங்கி இதில் பூ வருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீளமாக போகுது. இங்கே பாருங்க, இதில் மாலை கட்டுவாங்கங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்களேன், செடியை பாருங்க. இருங்க, உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காட்டுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்களேன், இது கடங்கா மரங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பூ வந்திருக்கு, உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அழிஞ்சிட்டு வருது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கொண்டு வந்தோம். இது கிடைக்கிறதே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம். உங்கள் வீட்டில் இது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு காம்பு மட்டும் நீளமாக போங்க ஃப்ரெண்ட்ஸ், அதில் தான் பூ வரும். நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கிட்டவே காமிக்கிறேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெல்லிக்காய் மரத்தை நாங்கள் அதை இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அதை இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நெல்லிக்காய் மரத்தை வெட்டிட்டோம். இருந்தாலும் அதோட காம்புலேருந்து அதோட உட்டன் பீஸ்லேருந்தெல்லாம் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ், தலையுது. இல்லை, அதிகமாக வெள்ளைப்பூச்சி வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் மோஸ்ட்லி யாரும் இதை வைக்கிறது இல்லை. ஆனால் இதில் இருக்க பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் எங்கள் கிட்ட சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன இடத்துல இருந்துலாம் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது மல்லிகைப்பூ செடிங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ரோடு பக்கத்தில் பைபாஸ் வந்ததுனால
வேகன்ஸ் போயிட்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்.